தற்போது கிடைத்த அண்மை செய்தியின்படி 4 தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி அதிமுக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இதனை தற்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த மேலதிக தகவல்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், இதுகுறித்த விவரங்கள் என்ன? சூலூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான அஇஅதிமுகவுடைய தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பை அக்கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அக்கட்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரும் கூட்டாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை இந்த நடைபெறக்கூடிய இந்த இடைத்தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியும் வெற்றியும் மிக முக்கியம். அந்த அடிப்படையில இந்த 4 தொகுதிகளுக்கும் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் புதிதாக தனிப்பட்ட நபராக இல்லாமல் ஒவ்வொரு தொகுதிக்கும் மற்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில சூலூர் தொகுதிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள், அதாவது எது போன்ற ஒரு மாவட்டங்கள் ஒதுக்கி இருக்குது என்று சொன்னால், அஇஅதிமுக அமைப்பு ரீதியாக அஇஅதிமுகவிற்கு 55 மாவட்டங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு தொகுதிக்கும் அதை பிரித்து அந்த மாவட்டங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில சூலூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு அதிமுகவுடைய அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 13 சட்டப்பேரவை தொகுதிகளும், அதே போல அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதிக்கு அதிமுகவின் அமைப்பு ரீதியான 14 மாவட்டங்களும், அதே போல மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை தொகுதிக்கு 17 மாவட்டங்களையும், அதே போல ஒட்டப்பிடாரத்தில் 11 மாவட்டங்களையும் நியமித்து அதிமுக உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சூலூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிக்கான மாவட்டங்களை சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளும், குறிப்பாக அமைச்சர்களும், செய்தி தொடர்பாளர்களும், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட மற்ற அணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தேர்தல் வெற்றிக்காக அவர்கள் வேலை செய்ய வேண்டும் என அந்த அறிக்கையில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நான் முன்பே சொன்னது போல இந்த ஒவ்வொரு வெற்றியும் மிக முக்கியமாக அதிமுகவுக்கு தேவைப்படுகிறது. அந்த வகையில இது கடந்த காலங்களில் தேர்தல் வியூகமாக ஏற்கனவே பயன்படுத்திய அதே வியூகத்தை தான் அதிமுக இந்த தேர்தலிலும் இந்த இடைத்தேர்தலிலும் பயன்படுத்துகிறது. அதாவது ஒரே தொகுதியில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளை உள்ளே பிரச்சார பணிகளுக்கும் தேர்தல் பணிகளுக்கும் பயன்படுத்தும். அந்த அடிப்படையில் இந்த 4 மாவட்டங்களும் தனியே ஒரு நாள், அதாவது அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறுவதன் காரணமாக மற்ற மாவட்டங்களுக்குரிய அனைத்து அதிமுக நிர்வாகிகளும் அந்த 4 மாவட்டங்களுக்கும் பிரித்து அனுப்பப்பட்டு அங்கே வீடு வீடாக சென்று பிரச்சாரம், தேர்தல் பணி உள்ளிட்ட அனைத்து பணிகளிலும் ஈடுபட்டு இந்த 4 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என இந்த அறிக்கையில கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு எதிராக அமமுகவில் இருந்து தற்பொழுது சாகுல் அமீத் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக சார்பில் இருந்து யார் களமிறக்கப்படுகிறார்? தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. முன்னதாக அஇஅதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அதே போல தலைமை கழக நிர்வாகிகளோடு தற்பொழுது ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அந்த ஆலோசனைக்கு நடுவில் தான் இந்த அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் மொத்தம் 119 பேரிடம் இந்த 4 தொகுதிகளுக்கான போட்டியிடக்கூடிய விருப்ப மனு அளித்தவரிடம் நேர்காணல் நடைபெற்றது. நீங்கள் குறிப்பிட்டு கேட்டது போலவே அரவக்குறிச்சி தொகுதியில் முன்னாள் அமைச்சரும் அஇஅதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த செந்தில் பாலாஜியை எதிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சாகுல் அமீத் என்கிறவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அதிமுக மட்டும்தான் இதுவரைக்கும் பிரதான கட்சிகளில் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்காமல் இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அந்த வகையில அதிமுக சார்பாக அரவக்குறிச்சியில் நிர்மலா பெரியசாமிக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நான் முன்பு குறிப்பிட்டது போலவே இந்த 4 தொகுதியிலும் பரிச்சயமான ஒரு வேட்பாளர்களை களமிறக்க வேண்டும். இந்த ஒவ்வொரு வெற்றியும் மிக முக்கியமான ஒரு வெற்றியாக அதிமுக பார்க்கிறது. அந்த வகையில ஒவ்வொரு தேர்தல் பணிகளையும் மிக மிக முக்கியமான ஆலோசனைகளுக்கு பிறகே வெளியிடுகிறது. அந்த அடிப்படையில இன்னும் சற்று நேரத்தில் இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. ஒருவேளை அதிமுக சார்பில் நிர்மலா பெரியசாமி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் அபினேஷ், அவருக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு அந்த அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? குறிப்பாக நிர்மலா பெரியசாமி அவர்களை பொறுத்தமட்டில் அவர் நேற்றைய தினம் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுவதற்காக அவர் விருப்ப மனு அளித்திருந்தார். குறிப்பாக அவர் ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ள ஒரு கேண்டிடேட்னு சொல்லுவாங்க. அதாவது வெகு அளவுல பரிச்சயமான ஒரு முகம்.
எனவே அந்த அடிப்படையில் அது அதிமுக ஒரு கூடுதல் பலம் என நினைக்கிறது. மதுரையில் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் பெண் வட்டாட்சியர் நுழைந்த விவகாரத்தில் அனைத்து கட்சிகளுடன் நடத்திய ஆலோசனைக்கு பிறகு தேர்தல் ஆணையத்திடம் அறிக்கை அளிக்க உள்ளதாக கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி பாலாஜி